ஊழியக்காரன் தீர்க்கதரிசி அப்படி சொல்ல இல்லை. என்னை விசுவாசிக்கிறோம். அப்ப தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன வேண்டும்? விசுவாசம் நிறைந்து காணப்பட வேண்டும். அந்த விசுவாசத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நம்ம கேட்கிற எல்லாருக்கும் நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால நான் ஜெபிச்சு சுகப்படுத்தினா இப்படிதான் கேட்கலாம். என்ன விட்டு ஆள் இல்லை, உடனடியே நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம். அவ்வளவுதான். நீ விழுந்த நமக்கு ஒரு அறிவு எடுத்தவன் யாரையும் பயன்படுத்துவான். அதனால நான் ஜெபிச்ச சுகம் கிடைச்சிருது. இப்ப கர்த்தர் என்ன ஊழியக்காரன் ஆக்கிட்டான். அது விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற கிருபை. அது எல்லாருக்கும் கொடுக்க தேவன் விரும்புகிறார். எல்லாருக்கும் அது வேணும். எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? யுத்தம் பண்ண வேண்டும். இப்ப யார்கிட்ட கையில மட்டும் ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த படம் வெல்லுமா? இப்ப தலைவர்கிட்ட மட்டும்தான் ஆயுதம் இருக்கு. மற்ற எல்லாரும் வெறும் கையோடு நிற்கிறாங்க. யுத்தத்துக்கு போக முடியுமா? யுத்தத்துக்கு போக முடியுமா? அப்ப இயேசுவுக்கு தெரியும். ஒருவர்கிட்ட மட்டும் ஆயுதத்தை கொடுத்து மற்றவர்கள் எல்லாம் வெறும் கையோட விட்டா ஒரு நாள் யுத்தத்துல வெற்றி கொள்ள முடியாது. எதிரி வந்து இவங்களை சுட்டு இவரை சுட்டுட்டு போயிருப்பாங்க. அதனால எல்லாருக்கும் என்ன வேணும்? கையில ஆயுதம். அது என்ன ஆயுதம்? விசுவாசம். கேடகம். விசுவாசம் என்கிற கேடகம். விசுவாசம் என்கிறதான ஒரு பட்டயம். அந்த விசுவாசத்துல தான் நாம் எல்லாவற்றையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு அவிசுவாசி அழுது கொண்டு வருவாங்க. ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிட்டார், ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிட்டார், 3 மாதம் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லிட்டார். எப்படி இருக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு கேட்டோன்னா உள்ள படிக்கும். ஐயோ நமக்கு தெரிஞ்சாங்க தான் இருக்கு, இப்படி சொல்லிட்டாங்களா, அவர் மேல நானும் மேல அவர் மேல. காரணம் அவருக்கு துப்புர அவிசுவாசம், அவருக்கு இயேசு தெரியாது. இவன் இயேசு அறிஞ்சு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உள்ளத்துல இயேசு இருக்கிறது இப்பதான் பாடிக்கு வந்துருக்கான். இப்பதான் ஆராதனை முடிச்சு வந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டார், பின்னர் வந்துட்டார், போக்குவரத்துல இல்ல சாப்பிட வந்துட்டார். வந்தோன்னா அவர் சொல்லி அழ, இவரு சொல்லி அழுது, உண்மைதான் பாருங்க, நீங்க சொல்றது உண்மைதான், நானும் ஒரு கம்பு செக் பண்ணி பார்க்க நம்பி ஒரு ஆளுக்கு வியாதி வந்து அந்த இடம் எல்லாரும் ஒரு தீர்மானம் இருப்பாங்க. நானும் ஒரு கம்பை டக்குனு பார்ப்போம். எங்க முடிய ஒரு கம்பை சேர்க்க போட்டு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்ல ஒரு போட்டு பார்த்துருவோம். என்ன நமக்கு அந்த உணர்வு. ஒரு ஆளுக்கு வியாதிகளோடு எனக்கு தலையடிக்கிற மாதிரி தான் கிடக்கு, தலையில கட்டி கேன்சர் அப்போ கொண்டு பார்த்தா எனக்கு ஒரே தலைவலி. ஒரு வேளை அதுவும் நான் இருக்குமோ? தேவன் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் மலைகளை பேர்ந்து போகப்படும், உங்களுடைய விசுவாசம் மரங்களை பிடிக்கிட்டு போகப்படும். அது அர்த்தம் என்ன? எந்த பெரிய காரியத்தை அது இல்லாமல் பண்ணி போடும். எது? விசுவாசம். விசுவாசிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டது. அவர் கொடுத்த வார்த்தை அப்படிப்பட்டது. அதனால வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை சமன் ஆண்டவருக்கு இருக்கிற வல்லமை. அதனால நம்ம வார்த்தை நமக்கு இவ்வளவு அழகா எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால வார்த்தை நம்ம விடக்கூடாது, விசுவாசத்தை நாம விடக்கூடாது. எங்கள் ஆண்டவர் வார்த்தை ஒரு நாள் பிரிக்க மாட்டார். எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வச்சுட்டார், தன்னையும் அதுக்குள்ளே வச்சுட்டார். நான் தான் அதற்கு சொல்லிட்டார். நமக்கு தேவை விசுவாசம். அதனால எல்லா காரியத்துக்கும் விசுவாசம். ஆக ஏனோக்கை போல நாம் விசுவாசத்திலே நடக்கிறவனாய் மாற வேண்டும், சஞ்சரிக்கிறவனாய் மாற வேண்டும். நோவாவை போல விசுவாசத்திலே சஞ்சரிக்கிறவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை? பேழை கட்டு உலகம் அழிய போகுது. அவ்வளவுதான். அவ்வளவுதான் கிடைச்ச வார்த்தை. நம்ம மாதிரி 2000 வாக்குத்தத்தங்கள் இல்லை, அவ்வளவுதான் கிடைச்ச வார்த்தை. அந்த வார்த்தையை வச்சே தன்னுடைய காலத்தை தன்னுடைய குடும்பத்தை நடப்பாரனை கண்டது. இவ்வளவு விசுவாசம், இவ்வளவு விசுவாசம். அதனாலதான் தேவன் அடிக்கடி அவங்களை குறித்து பேசுவார். புதிய ஏற்பாட்டிலே பேசுவார், பழைய ஏற்பாட்டிலே பேசுவார். யோபை போல, தானியேலை போல, நோவாவை போல நீதிமான்கள் இருந்தால் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவித்துக் கொள்வார்கள் என்று தேவன் சொல்ல காரணம் அவங்க அவர் மீது நிச்ச உள்ளத்தில் அவர் மேலே இருக்கிற விசுவாசம். ஏசாயாவுக்கு இருக்கிறார்கள், நீ நாசில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு பயப்படுகிறியே, வானத்தை பூமியை உண்டாக்கின என்னை மறக்கிறாய். வானத்தை பூமியை உண்டாக்கின என்னை நீ மறந்து யாருக்கு பயப்படுறாய்? நாசில சுவாசம் உள்ள மனிதனுக்கு பயப்படுகிறது என்ன? அவனுடைய ஆவி பிரியும். அப்ப நாம தேவனை அவிசுவாசிக்கும் பொழுதெல்லாம் அவர் எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? நம்ம பார்த்து தூக்க முகத்தோடு அருவருப்போடு நாம் என்ன பெரிய சந்தோஷமா
அவருக்கு பிரியமோ கொள்ள பிரியம். நீ அவருக்கு பிரியமா இருக்கணும்னா உண்டு செய். வேற சொல்லுறோம் என்ன சொல்லுது? என்ன செய்யட்டா? அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடினவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போதுதான் நீ தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. வேற ஒன்றிலையும் அவரை பிரியப்படுத்த முடியாது. அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம், தேவன் மேல் விசுவாசம், அவரை நம்புவது. அவருக்கு இருக்கிற கேள்வி, இயேசுவுக்கு இருக்கிற கேள்வி, நான் எழுதி கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் நம்பாமல் இருக்கிறது என்ன? நான் உங்களுக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளை நம்பாமல் இருக்கிறது என்ன? அப்படி என்றால் உங்களுடைய இதயத்திலே ஏதோ தவறு நடக்கிறது, திருத்திக் கொள்ளுங்க என்று சொன்னார். அப்படி அர்த்தம் என்ன? நம்புங்க. எதை நம்புங்க? வார்த்தை. இதுக்கு நம்மை கணக்கு விட்டுக் கொள்ள வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், தீர்மானம் பண்ண வேண்டும். கர்த்தாவே, 1000 கதைகள் வெளியில வரும், நியூஸ்ல ஒன்று வரும், பேப்பர் ஒன்று வரும், அங்க அவங்க அடிச்சு ஒன்று சொல்லுவாங்க, இவங்க அடிச்சு சொல்லுவாங்க, பல பக்கத்தால பல நியூஸ்கள் நம்முடைய காதுக்கு வந்து கொண்டே இருக்கும். வேதத்தை தியானிக்கிறதை காட்டிலும் வெளி செய்தி வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் நமக்குள்ள வந்து நம்மை சூறாவளி அடிப்பது போல நம்முடைய தலையை போட்டு அடிக்கும். அப்ப நாம என்ன செய்ய மாட்டோம்? இதை அப்படியே மூடி எங்க வச்சிருக்கோம்? இங்க வச்சிருக்கோம். வச்சுட்டு நாம இந்த சூறாவளி காத்துல நம்மட மைண்டும் சேர்ந்து அடிபட ஆரம்பிக்கும். இப்ப தலை சுத்துது, புருஷன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவா, இவ தலை சுத்தி கொண்டு இருப்பான். உள்ள சுத்த தோங்கினோடனே பிறகு என்ன செய்யும்? தலை சுத்தும். மனுஷன் வருவா, புருஷன் வந்தோன்னு சொல்லுவா, என்ன படம் தலை சுத்துதா? கேட்டா இவனுக்கு வந்த போன், இவனோட விசுவாசம் போன் தான். போன்ல வர வார்த்தைகள் இருக்கிறான், இதுக்கிட்ட சாத்த நாங்கள் வச்சுக்கிறான். கொஞ்சம் நீ விசுவாசத்துல அடியெடுத்து வெப்பம் என்று வேதம் தூக்கினா உன்னை குடப்படுத்துக்கு சாத்தான் போன் எடுப்பான். ஃப்ரீ போன் எடுத்து கதைக்க கூடாதெல்லாம் கதைச்சு பாருங்க, விசுவாசம் இல்லாம போயிடும். விசுவாசத்தோட போவீங்க, விசுவாசம் அப்படி இல்லாம போயிடும். காரணம், அவன் தேவனுடைய வார்த்தையை விட்டு உங்களை விலகப்பட்டு நீங்க மற்ற காரியங்களுக்கு செவி கொடுத்திருக்கீங்க. அதனால நாம் ஜாக்கிரதையா நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் விசுவாசத்திலே அடியெடுத்து வைக்க வேண்டும். அதனால நாம் தீர்மானம் பண்ணும், கர்த்தாவே, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நீர் சாதாரணமானவர் அல்ல, நீ சர்வ வல்லவரும், நீர் உண்மை உள்ளவர், உம்முடைய வார்த்தை எங்கும் உண்மை உள்ளவர், வாக்கு நீர் மாறாது. அதனால நான் இனிமேல் உம்முடைய வார்த்தைகளை அப்படியே நம்பி என்னை அர்ப்பணிக்கிறேன். சுகம் இடத்துல உண்டு, பலம் இடத்துல உண்டு, அற்புதம் இடத்துல உண்டு, அதிசயம் இடத்துல உண்டு, விடுதலை இடத்துல உண்டு, எல்லாம் இடத்துல உண்டு கர்த்தாவே. அதனால நான் உம்மிடத்துல வந்துட்டு வெறுங்கையோட போறதுல அர்த்தமே இல்லை. அப்படி நான் போறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னுடைய அவிசுவாசம். ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே எழுந்து